இப்போ வழக்கமா நாம இரவு நேரத்துல வானத்த பாக்கும்போது, எல்லை இல்லாத, அமைதியான, மனிதர்களால் இன்னும் முழுமையா தீண்டப்படாத ஒரு பரந்த வெளி அப்படின்ற ஒரு உணர்வு தான் உங்களுக்கு வரும். ஆனா நிதர்சனம் அது கிடையாது. அந்த ஆகாயம் இப்போ ஒரு பெரிய குப்பை தொட்டியாகவும் சர்வதேச அதிகார போட்டிக்கான ஒரு களமாவும் மாறிடுச்சு. கண்டிப்பா. இத நீங்க ஒரு கற்பனைன்னு நினைக்க வேண்டாம். 2025ஆம் வருஷத்துல மட்டும் இதுவரைக்கும் 315 விண்வெளி ஏவுதல்கள் நடந்திருக்கு. அது மூலமா சுமார் 4651 பொருட்கள் பூமியோட சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ம் இவ்வளவு அதிகமான செயற்கைக்கோள்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுங்க செயல் இழந்த பிறகு என்னவாகுது அப்படிங்கறது தான் நாம முதல்ல கவனிக்க வேண்டிய பெரிய சிக்கல். அதாவது இந்த எண்களை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி சொல்றது? விண்வெளி இது ஒரு சின்ன நாணயத்தோட அளவுல இருக்கிற ஒரு குப்பை கூட மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் போது ஒரு முழு செயற்கைக்கோளையே சுக்குநூறா உடைக்கிற ஆற்றல் கொண்டது. ஓ, அந்த கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்வாங்களே அதுவா? ஆமா, அதேதான். கெஸ்லர் சிண்ட்ரோம். குப்பைகள் ஒன்றோடொன்று மோதி இன்னும் பல லட்சம் குப்பைகளை உருவாக்கி ஒட்டுமொத்த சுற்றுப்பாதையுமே பயன்படுத்த முடியாதபடி பண்ணிடும். இது வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒரு சர்வதேச ஆளுமை, அதாவது இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் சார்ந்த ஒரு மாபெரும் தோல்வி. அந்த ஆளுமை தோல்விய பத்தி பேசும்போது எனக்கு உடனே ஞாபகம் வர்றது 1972ல கொண்டு வரப்பட்ட அந்த விண்வெளி பொறுப்பு கூறல் ஒப்பந்தம் தான். ஸ்பேஸ் லயபிலிட்டி கன்வென்ஷன். ரைட். அந்த சட்டத்தின்படி எந்த நாட்டோட செயற்கைக்கோள் சேதத்தை ஏற்படுத்துதோ அந்த நாடு தான் பொறுப்பேற்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமை முற்றிலுமா மாறிடுச்சு இல்லையா? அரசுகள் மட்டுமே விண்வெளிக்கு சென்ற காலம் மலையேறிடுச்சு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான பல தனியார் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை அனுப்புறாங்க. இப்போ ஒரு நெடுஞ்சாலையில பழுதான காரை அப்படியே விட்டுட்டு போனா யார் பொறுப்பு அப்படின்ற தெளிவு நம்மகிட்ட இருக்கு. ஆனா ஆனா விண்வெளியில அந்த தெளிவு இல்ல. நீங்க சொன்ன அந்த நெடுஞ்சாலை ஒப்பீடு ஒரு நல்ல தொடக்க புள்ளி தான். ஆனா நெடுஞ்சாலையில பழுதான கார் அப்படியே ஒரே இடத்துல நிக்கும். விண்வெளியில பழுதான செயற்கைக்கோள் ஒரு துப்பாக்கி குண்டை விட பல மடங்கு வேகத்துல அங்கும் இங்கும் சுத்திட்டு இருக்கும். அப்படியா? அப்ப பழைய சட்டங்கள் இத கையாள போதுமானதா இல்லையா? கண்டிப்பா இல்ல. பழைய சட்டங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ஏற்படுத்துற பாதிப்பை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிச்சு. பல நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு செயற்கைக்கோளை இயக்கும் போதோ அல்லது செயலிழந்த ஒரு தனியார் செயற்கைக்கோளை யாரு போய் சுத்தம் பண்றது அப்படின்ற வரைமுறையும் அந்த சட்டங்கள்ல இல்ல. தொழில்நுட்பம் பாய்ச்சல் வேகத்துல போகும்போது சட்டங்கள் மட்டும் இன்னும் 1970கள்லயே தேங்கி நிக்கிறது தான் இந்த சிக்கலோட ஆணிவேர். இவ்ளோ குப்பைகள், உடைந்த பாகங்கள், அப்புறம் இந்த சட்ட சிக்கல்கள், இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு அபாயகரமான சுற்றுப்பாதைய கடந்து தான் நம்ம மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி மீண்டும் அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வரணும். இது குறிப்பா இந்தியாவோட ககன்யான் திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சவால். ஆமா, அந்த குப்பைகளை தாண்டி விண்கலம் பூமிக்கு திரும்புற விதம் ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அதத்தான் நானும் யோசிச்சேன். விண்வெளியிலிருந்து வினாடிக்கு 7800 மீட்டர் வேகத்துல வர ஒரு விண்கலத்தை எப்படி பத்திரமா தரையிறக்குவது? வெறும் பாராஷூட்டுகளை மட்டும் வச்சு இவ்ளோ பெரிய வேகத்தை குறைக்க முடியாது. அது இயற்பியல் விதிகளுக்கே முரணானது இல்லையா? உண்மைதான். பாராஷூட்டுகள் திறக்கிறதுக்கு முன்னாடியே விண்கலத்தோட வேகத்துல 90% குறைச்சிடணும். இத பண்ணத்தான் ஏரோ பிரேக்கிங், அதாவது வளிமண்டல உராய்வு பயன்படுத்தப்படுது. வளிமண்டலத்தையே ஒரு பிரேக் மாதிரி பயன்படுத்துறாங்களா? ஆமா. விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அதோட அதீத வேகம் காரணமா காற்று மூலக்கூறுகள் ரொம்ப கடுமையா அழுத்தப்படும். இதனால விண்கலத்தோட இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி முழுவதும் வெப்ப ஆற்றலா மாறும். அந்த உராய்வு தான் வேகத்தை கணிசமா குறைக்குது. அதுக்கு பிறகுதான் பல அடுக்கு பாராஷூட்டுகள் அடுத்தடுத்து திறக்கப்படும். இது அறிவியலோட ரொம்ப சுவாரஸ்யமான பயன்பாடு. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. விண்கலம் பூமிக்கு திரும்பும்போது அத கடல்ல ஒரு குறிப்பிட்ட புள்ளியில, அதாவது பின் பாயிண்ட் லேண்டிங் செய்யாம ஏன் வங்காள விரிகுடாவுல ஒரு மிகப்பெரிய நீள்வட்ட பகுதிக்குள்ள விழும்படி திட்டமிடுறாங்க? தொழில்நுட்பம் இவ்ளோ வளர்ந்த பிறகு ஏன் ஒரு துல்லியமான இடத்துல இறக்க முடியல? அதுக்கு முக்கியமான காரணம் வளிமண்டலத்தின் அடர்த்தியில ஒவ்வொரு நொடியும் ஏற்படுற கணிக்க முடியாத மாற்றங்கள் தான், டென்சிட்டி வேரியேஷன்ஸ். அதோட ககன்யான் விண்கலத்துக்கு பக்கவாட்டுல நகரும் திறன், அதாவது கிராஸ் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி மிக மிக குறைவு. ஓ, ஒரு விமானம் மாதிரி அதை திருப்ப முடியாதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். அதை திருப்ப முடியாது. அது ஒரு கல்ல போல தான் விழும். அதோட பாதையை லேசா மட்டும்தான் சரி செய்ய முடியும். இது ஒரு இயற்பியல் ரீதியான வரம்பு. அதனாலதான் விண்கலம் விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு பெரும் நீள்வட்ட பகுதியை முன்கூட்டியே வரையறுக்கிறாங்க.
அந்த பகுதியில தான் கடற்படையினர் காத்துட்டு இருப்பாங்களா? ஆமா, கடற்படையினர் தயாரா இருப்பாங்க. விண்கலம் கடல்ல விழுந்த உடனே அதிலிருந்து வெளியாகிற ஒளிரும் வண்ணங்கள், அதாவது புளோரசன்ட் டை மூலமா அதை உடனே கண்டுபிடிச்சுடுவாங்க. சூப்பர். இப்ப பூமியோட சுற்றுப்பாதைய தாண்டறதுக்கே இவ்ளோ சவால்கள் இருக்குன்னா, நிலவை நோக்கிய பயணங்கள் இன்னும் எவ்ளோ கடினமா இருக்கும். ககன்யான் பூமிக்கு அருகில் நடக்கிற ஒரு முயற்சி. ஆனா அமெரிக்காவோட ஆர்டெமிஸ் திட்டம் மனித குலத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சல். கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும், இது வெறும் அறிவியல் தேடல் மட்டும் இல்ல. ஆர்டெமிஸ் திட்டம் வெளிப்படையாகவே சீனாவுடனான விண்வெளி போட்டியை இலக்கா கொண்டது. இரு நாடுகளும் நிலவோட தென்துருவத்துல உள்ள வளங்களை கைப்பற்ற போட்டியிடுறாங்க. அந்த 10 நாட்கள் நடக்கிற ஆர்டெமிஸ் 2 திட்டத்துல ஓரியன் விண்கலம் மணிக்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமிக்கு திரும்பும்னு படிச்சேன். அதோட வெப்ப கவசம் கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கணும். ஆமா. அது மட்டும் இல்லாம ஆர்டெமிஸ் 2 நிலவெல்ல இறங்க போறதில்ல. அது நிலவ சுத்திட்டு பூமிக்கு திரும்புற ஒரு ஃப்ளை பை திட்டம் மட்டும் தானே. ரைட். அந்த பயணத்துல விண்வெளி வீரர்களோட முக்கிய பணி என்னன்னா, நிலவோட சுற்றுப்பாதைய மனிதர்கள் எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத பதிவு செய்யறது தான். அதுதான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. விண்கலத்துல இவ்வளவு நவீனமான மிக துல்லியமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் விண்வெளி வீரர்கள் நிலவ ஆராய அவங்க கண்களையே முக்கிய அறிவியல் கருவியா பயன்படுத்த போறாங்கன்னு நாசா சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சென்சார்கள் இவ்வளவு முன்னேறிவிட்ட காலத்துல மனித கண்களை ஏன் இவ்ளோ நம்பணும்? ஏன்னா மனித கண்களோட இயக்கவியலை எந்த கேமராவாலும் முழுமையா ஈடு செய்ய முடியாது. எப்படி சொல்றது? விண்வெளியில வெளிச்சம் மிக கடுமையாவும் நிழல்கள் மிக இருட்டாவும் இருக்கும். ஓ, அந்த ஹை கண்ட்ராஸ்ட் சூழல்ல கேமராக்கள் திணறுமா? கண்டிப்பா திணறும். ஆனா மனித கண்கள் உடனே அந்த ஒளி வேறுபாட்டிற்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைச்சுக்கும். இத போட்டோமெட்ரிக் உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்கள் ஒரு காட்சியோட ஆழத்தையும் சூழலையும் ஒரே நொடியில மூளைக்கு கடத்தி அந்த ஒட்டுமொத்த பின்னணியும் புரிஞ்சுக்க வைக்குது. அதேதான். இயந்திரங்கள் டேட்டாவை சேகரிக்கும், ஆனா மனித மூளை தான் அதை புரிதலா மாத்துது. நிலவு வரைக்கும் மனித கண்கள் நமக்கு உதவுது. ஆனா அதை தாண்டி பிரபஞ்சத்தோட ஆழமான பகுதிகளுக்கு செல்லும்போது அங்குள்ள நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் இடையிலான அந்த கற்பனை கெட்டாத தூரங்களை நம்ம எப்படி கணக்கிடுறோம்? அங்க நம்ம கண்களோ சாதாரண தொலைநோக்கிகளோ பயன்படாது. இதுக்காகத்தான் ஐஐடி கான்பூர் விஞ்ஞானிகள் சமீபத்துல ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இறந்து போன நட்சத்திரங்களோட துடிக்கும் மையங்களான பல்சர்களை பயன்படுத்தி விண்வெளி தூரத்தை அளவிடுறது. சரியா? ஆமா. பல்சர்கள் விண்வெளியோட கலங்கரை விளக்கங்கள் மாதிரி. அதிலிருந்து சீரான இடைவெளியில ரேடியோ அலைகள் வரும். ஆனா இந்த ரேடியோ அலைகள் பூமியை வந்தடையறதுக்கு முன்னாடி விண்வெளியில உள்ள பிளாஸ்மா மற்றும் எலக்ட்ரான்களை கடந்து வரணும். இப்போ அந்த இடத்துல தான் அளவீட்டுல மாற்றங்கள் நடக்குது இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 முக்கியமான இயற்பியல் மாற்றங்கள் நடக்குது. ரைட்டு. ஒன்னு டிஸ்பர்ஷன் மெஷர், அதாவது வளிமண்டலத்துல உள்ள எலக்ட்ரான்கள் அந்த ரேடியோ அலைகளோட குறைந்த அதிர்வெண்களை சற்று தாமதப்படுத்துது. ரெண்டாவது ஸ்கேட்டர் பிராடனிங் அல்லது சின்டிலேஷன். சின்டிலேஷன்னா அலைகள் சிதறடிக்கப்படுறதா? ஆமா. பிளாஸ்மா மேகங்களால அந்த அலைகள் சிதறடிக்கப்பட்டு அதோட வடிவம் மாறிடும். இப்போ இத சற்று எளிமையா புரிஞ்சுக்க ஒரு அடர்ந்த பனிமூட்டத்துல வர்ற காரோட ஹெட்லைட்டை நாம கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த விளக்கு எவ்வளவு மங்கலா தெரியுது, அதோட வெளிச்சம் பனிமூட்டத்தால எவ்வளோ சிதறடிக்கப்படுது, அப்புறம் அதிலிருந்து வர சத்தம் நம்மள வந்தடைய எவ்வளோ தாமதமாகுது. இத வச்சு அந்த கார் எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு கணக்கிடுறதுக்கு ஒப்பானதா இது. ரொம்ப துல்லியமான உதாரணம். இந்த 2 அளவீடுகளையும், அதாவது தாமதம் அப்புறம் சிதறல், இதை தனித்தனியா பார்க்கறத விட ஐஐடி கான்பூர் விஞ்ஞானிகள் இதை ஒன்றிணைச்சு கம் நெபுலா அப்படின்ற விண்வெளி பகுதியில் உள்ள பல்சர்களை ஆராய்ந்தாங்க. ஓ, இதனால முந்தைய முறைகளை விட மிக துல்லியமா தூரத்தை கணக்கிட முடியுமா? கண்டிப்பா. இது பிரபஞ்ச அளவீடுகள்ல ஒரு பெரிய மைல்கல். இப்படி பிரபஞ்சத்தோட ஆழங்களை அளக்கவும் எதிர்காலத்துல அங்க பயணிக்கவும் நமக்கு அளப்பரிய ஆற்றல் தேவைப்படுது. நம்ம தற்போதைய எரிபொருள் ஆதாரங்கள் அதுக்கு போதாது. இந்த ஆற்றல் தேவை மீண்டும் நம்மள பூமிக்கும், குறிப்பா இந்தியாவோட அணுசக்தி திட்டங்களுக்கும் கூட்டிட்டு வருது. ஆமா. யூபிஎஸ்சி தேர்வர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஹோமி பாபாவோட 3 கட்ட அணுசக்தி திட்டத்துல 2வது கட்டத்தோட மிக முக்கியமான படியா கல்பாக்கத்துல உள்ள மாதிரி அதிவேக ஈணுவிலை, அதாவது PFPR சமீபத்துல தொடர்வினை நிலையை அடைஞ்சிருக்கு. தொடர்வினை நிலை, அதாவது கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா ஒரு அணு உலையில அணுக்கரு பிளவு தன்னிச்சையாகவும் தொடர்ச்சியாகவும் இயங்க ஆரம்பிக்கும் நிலை, ரைட்? ஆமா.
ஆனா சாதாரண அணு உலைகளுக்கும் இந்த ப்ரீடர் ரியாக்டருக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. சாதாரண உலைகள் யுரேனியம் 235 என்ற எரிபொருளை எரிச்சு ஆற்றலை தருது. ஆனா இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை இயற்கையில அதிகம் கிடைக்கிற ஆனா நேரடியாக எரிக்க முடியாத யுரேனியம் 238 பயன்படுத்துது. அதான் டிப்ளீட்டட் யுரேனியம்னு சொல்வாங்களே, இங்கதான் அதோட உண்மையான இயற்பியல் நுட்பம் இருக்கு. நாம எவ்வளவு எரிபொருளை உள்ள செலுத்துறோமோ அதை விட அதிக எரிபொருளை இது உற்பத்தி செய்யும்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? பார்க்க இயற்பியல் விதிகளுக்கு முரணா தெரிஞ்சாலும் இதுக்கு காரணம் நியூட்ரான் உட்கிரகிப்பு தான். அணுக்கரு பிளவின் போது வெளியாகிற வேகமான நியூட்ரான்களை இந்த யுரேனியம் 238 உட்கிரகிச்சு தன்னைத்தானே புளூட்டோனியம் 239 என்ற புதிய எரியக்கூடிய எரிபொருளா மாத்திக்குது. அதாவது ஒரு எரிபொருள் எரியும் போதே அது இன்னொரு புதிய எரிபொருளை உருவாக்குது. செம்ம. ஆமா, ஆனா அந்த வேகமான நியூட்ரான்களை அப்படியே பராமரிக்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய சவால். சாதாரண உலைகள்ல நீரை குளிரூட்டியா பயன்படுத்துவாங்க. ஆனா நீர் நியூட்ரான்களோட வேகத்தை குறைச்சிடும். அப்போ இந்த ஈநுளில எதை குளிரூட்டியா பயன்படுத்துறாங்க? இங்க நியூட்ரான்களோட வேகத்தை குறைக்காத திரவ சோடியத்தை குளிரூட்டியா பயன்படுத்துறாங்க. திரவ சோடியமா? அது லேசா காற்றுடனோ நீருடனோ தொடர்பு கொண்டா கூட பெரும் வெடிவிபத்தை ஏற்படுத்துமே. இது ரொம்ப ஆபத்தான தொழில்நுட்பமாச்சே. கண்டிப்பா. இது பொறியியல் ரீதியா மிக மிக ஆபத்தான ஒண்ணு. அதனாலதான் இந்த உலை முழுமையா வர்த்தக ரீதியில செயல்பட இன்னும் பல ஆண்டுகள் கடினமான பாதுகாப்பு சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கு. அணுக்கரு பிளவு இப்படி எரிபொருளை உருவாக்கி கொடுத்தது என்றாலும் அணுக்கரு இணைவு, அதாவது ஃபியூஷன் தான் எல்லாவற்றுக்கும் மேலான பாதுகாப்பான ஆற்றல்னு பல தசாப்தங்களா சொல்லப்பட்டு வருது. நட்சத்திரங்கள் அப்புறம் சூரியனோட ஆற்றல் மூலமே இந்த அணுக்கரு இணைவு தான். ஆமா, அதுல கதிரியக்க கழிவுகள் இல்ல. ஆனா சுவிட்சர்லாந்தோட ETH ஜூரிச் நிறுவனம் சமீபத்துல வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கையை படிச்ச. அதன்படி முதலீட்டாளர்கள் அணுக்கரு இணைவு குறித்து அதீத கற்பனையில மிதக்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் வளர வளர அதோட செலவு குறையும். இத எக்ஸ்பீரியன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். இப்போ சோலார் பேனல்களுக்கு இந்த விகிதம் அதிகம். அணுக்கரு இணைவு தொழில்நுட்பத்துக்கும் இது 8 முதல் 20% வரை இருக்கும்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா உண்மையில அது வெறும் 2% அளவுலே இருக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஓ, அவ்ளோ கம்மியாவா? ஆமா, அந்த ஆய்வு சுட்டிக்காட்டும் நிதர்சனமே இதுதான். அணுக்கரு இணைவை பூமியில சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிறது தோராயமா 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு சமம். இதுக்கு டோகாமாக் அல்லது ஸ்டெல்லரேட்டர் மாதிரியான அமைப்புகள் தேவை. அது ரொம்ப சிக்கலான அமைப்புகளாச்சே. மிக மிக சிக்கலான ஒன்றோடொன்று பின்னித்திணைந்த அமைப்புகள். இதுல ஒரு சின்ன காந்தத்தை மாத்தணும்னா கூட ஒட்டுமொத்த அமைப்பையுமே பிரிச்சு மறுவடிவமைப்பு செய்யணும். அதனால இதோட தொழில்நுட்ப வளர்ச்சி விகிதம் மிக மிக மெதுவா தான் இருக்கும். அப்போ பருவநிலை மாற்றத்தை தடுக்க உடனடியா செயல்பட வேண்டிய இந்த காலத்துல இந்த மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகளால தற்போது பயன்பாட்டுல உள்ள மாற்ற எரிசக்தி திட்டங்களுக்கு போக வேண்டிய பல பில்லியன் டாலர் நிதிகள் வீணடிக்கப்படுதோ? சரியா சொன்னீங்க. அந்த வலுவான வாதத்தை தான் அந்த ஆய்வு முன்வைக்குது. இப்போ பிரபஞ்சத்தோட இயற்பியலை புரிஞ்சுக்கவும் அணுக்கரு இணைவுல உள்ள இந்த முடிவற்ற சிக்கல்களை தீர்க்கவும் நமக்கு கணினித்துறையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தேவை. இன்றைய செவ்வியல் கணினிகளால ஒரு கட்டத்துக்கு மேல இதை செய்ய முடியாது. அதனாலதான் நாம குவாண்டம் மற்றும் நியூரோமார்பிக் கணினியல் துறைகளை நோக்கி நகர்றோம். அண்மையில அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியன் விஞ்ஞானிகள் ஹீலியம் அணுக்களை அவற்றோட உந்தத்தின் மூலமா பிணைச்சிருக்காங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா எலக்ட்ரான்கள் மாதிரியான சிறிய துகள்கள்ல நடக்கிற இந்த செயல்முறைய சற்று பெரிய அணுக்கள்ல சாதிச்சிருக்காங்க. கரெக்டா? ஆமா, குவாண்டம் கணினிகளோட திறன் அபாரமானது என்றாலும் அதுல ஒரு அடிப்படையான இயற்கை வரம்பு இருக்கு. அதுதான் நோ குளோனிங் தியரம். அதாவது சாதாரண கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு தகவலை துல்லியமா காப்பி எடுக்க முடியும். ஆனா குவாண்டம் உலகத்துல ஒரு தகவலை அப்படியே அதோட அசல் தன்மை மாறாம நகலெடுக்கவே முடியாது. அது இயற்பியல் விதி. அது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க. இத விளக்கறதுக்கு ஒரு சோப்பு குமிழிய கற்பனை செஞ்சுக்கலாம். அதோட மேற்பரப்புல உள்ள வண்ணங்களை நீங்க காப்பி எடுக்கணும். ஆனா அந்த வண்ணங்களை தெளிவா பார்க்க நீங்க அதை தொட்டாலோ அதோட மேல வெளிச்சத்தை பாய்ச்சினாலோ அந்த குமிழி உடைஞ்சிடும். அருமையான ஒப்பீடு. அதே போலத்தான் குவாண்டம் தகவலை நாம மெஷர் பண்ண முற்பட்டாலே அதோட ஒட்டுமொத்த நிலையும் உருக்குலைஞ்சிடும். இது தகவல் தொடர்புல ஹேக்கர்களால திருட முடியாத பாதுகாப்பு அளிச்சாலும் குவாண்டம் கணினிகள்ல டேட்டாவை சேமிச்சு வைக்கிறதுல மிகப்பெரிய தடையா இருக்கு. ரைட்.
குவாண்டம் ஒரு பக்கம்னா மறுபக்கம் மனித மூளையை போல செயல்படுற நியூரோமார்பிக் சிப்கள். மனித மூளை மிக குறைந்த ஆற்றல்ல பல சிக்கலான வேலைகளை செய்யுது. இதை செயற்கையா உருவாக்க மூளையில உள்ள நரம்பு இணைப்புகளை போல செயல்படுற மெமரிஸ்டர்களை உருவாக்குறாங்க. அதுல ஹாஃப்னியம் ஆக்சைடு அப்படின்ற பொருள் மிக சிறப்பா செயல்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஹாஃப்னியம் ஆக்சைடு படலங்களை சீரா உருவாக்க சுமார் 700 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுது. இன்றைய வணிக ரீதியான செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்யற சிப் ஆலைகள் இவ்வளவு அதிக வெப்பநிலையை கையாளும் வகையில வடிவமைக்கப்படல. ஓ, அப்போ ஆய்வக அளவுல இது சாத்தியமா இருந்தாலும் பெரிய அளவிலான உற்பத்தியில இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. கண்டிப்பா. நாம ஆரம்பத்துல பேசின விண்வெளி குப்பைகளோட ஆளுமை சிக்கல்ல தொடங்கி ககன்யானோட வளிமண்டல உராய்வு, நிலவை ஆராயும் மனித கண்கள், பல்சர் மூலமா தூரத்தை அளறது, கல்பாக்கத்தோட அணுசக்தி தொடர்வினை, அணுக்கரு இணைவோட நிதர்சனம், அப்புறம் குவாண்டம் இயற்பியலோட வரம்புகள் வர மனிதனோட தொழில்நுட்ப தேடல்கள் அனைத்தையும் நாம இன்னைக்கு ஆழமா பார்த்தோம். ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் மனிதன் இயற்கையோட இயற்பியல் விதிகளை தாண்டி செல்ல முயற்சி பண்றதையும் இயற்கை தன் விதிகளின் மூலமா அவனுக்கு புதிய சவால்களை கொடுக்கறதையும் நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த எல்லா தொழில்நுட்ப தரவுகளையும் ஒரு சேர பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். இப்போ நாம குவாண்டம் கணினிகள்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திட்டோன்னு வச்சுப்போம். அந்த குவாண்டம் கணினிகள் இன்னைக்கு உலகத்துல உள்ள அனைத்து வகையான என்கிரிப்ஷன்களையும் உடைக்கக்கூடிய திறன் கொண்டவை. அதே நேரத்துல ஆர்டெமிஸ் மாதிரியான விண்வெளி போட்டியில நாம நிலவோட வளங்களையும் விண்வெளி பாதையையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டும் இணையும் ஒரு எதிர்காலத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது எந்த ஒரு நாடு அல்லது நிறுவனம் முதல்ல ஒரு நிலையான குவாண்டம் கணினியை உருவாக்குதோ அந்த நாடால சர்வதேச தகவல் தொடர்புகள் முழுவதையும் முடக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு விண்வெளியில உள்ள வளங்கள் அனைத்தையும் யாருடைய கேள்வியும் இல்லாம ஆக்கிரமிக்க முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. குவாண்டம் வல்லமை பெற்ற ஒரு நாடு விண்வெளியோட சட்டங்களை எழுதுறத தடுக்க எந்த சர்வதேச ஒப்பந்தங்களும் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. இது மிகப்பெரிய ஆபத்தா முடியுது. நாம விண்வெளியோட தூரங்களை அளக்கிறதுலயும் அணுக்களை பிளக்கிறதுலயும் காட்டுற அதே தீவிரத்தை இந்த தொழில்நுட்பங்களை எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கறதுலயும் காட்டணும். இல்லையென்றால் நாம உருவாக்குற இந்த அபரிமிதமான அறிவே நம்முடைய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறிடும். உண்மைதான். தொழில்நுட்பத்தை உருவாக்குறத விட அதை யார் எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறதா உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. கண்டிப்பா. இந்த புதிய ஆழமான பார்வையோட இன்றைய நமது இந்த விரிவான அலசலை நாம நிறைவு செய்வோம். இத பத்தி நீங்களும் தொடர்ந்து தேடுங்க, விவாதிங்க. மீண்டும் சந்திப்போம்.